வெல்கம் டு ட்ரோஜன்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து ஏற்கனவே பண்ண ரீல்ஸ் ரியாக்ஷன் வந்து நல்ல ரிவ்யூஸ் போனனால நல்ல ரீச், செம்ம ரீச், வரவேற்பு கொடுத்தனால ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அவர் எங்க ஃப்ரெண்டு தான், வேற யாரும் இல்லை. அதனால நிறைய வீடியோஸ் போடுங்க, நிறைய பண்ணுங்கன்னு சொன்னால உங்களுக்காண்டி இன்னும் நாங்கள் நிறையா கொண்டு வந்துருக்கோம் நினைக்கிறேன். அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காதலிச்சு புரிஞ்சு போயிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். புதுசாக காதலிக்கிறவங்களுக்கு அது வேலை செய்ய. ஒரு எலுமிச்சம்பழத்தில் வசியம் அப்படின்னு எழுதிக்கங்க, வசியம்னு எழுதிக்கங்க. அடுத்த எலுமிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா மோகனம், இந்த மாதிரி மோகனம்னு எழுதிக்கங்க. அடுத்த எலுமிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஆகர்ஷணம். இப்போ இந்த வசியம்னு இருக்கிற இடத்துல மேலே என் காதலன் அல்லது என் காதலி அப்படின்னு எழுதிட்டு அவங்க பேர் எழுதிக்கலாம். என் காதலன் அப்படின்னு போட்டு அவங்க பேரை போட்டு வசியம் அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி என் காதலன் அப்படின்னு போட்டு காதலி அப்படின்னு போட்டு மோகனம். அதே மாதிரி என் காதலி, என் காதலன் ஆகர்ஷணம் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி எழுதி நீங்கள் துளசி செடிக்கு கீழே பொறிச்சு வச்சுட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து இது 100% வேலை செய்யும். என்ன வேலை செய்யும்? பழு போய் ஒரு 3 எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு வா. அந்த ட்ரிக்கை சொல்லிட்டானா இப்போ இவருக்கு எப்படி சம்பவம் இது காசு கிடைக்கும்? இது ஒரு ட்ரிக்கு. ஆல்ரெடி காதலிச்சு பிரிஞ்சு போயிருந்தேன். இந்த ட்ரிக்கு ஆல்ரெடி இப்போ எனக்கு தமனா பிடிக்கும். தமனா வந்து என்கிட்ட டேரக்டா வரணும்னா அதுக்கு ஏதாவது ட்ரிக் வச்சிருப்பாரு. பூசணிக்கால் எழுதி போடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது வச்சிருப்பாரு. ஆக்சுவலாக அவர் நல்லதுதான் பண்றாரு. எலுமிச்சம்பழம் எழுதிட்டு அந்த பொண்ணுக்கு நீ கால் பண்ண மாட்டேன், அந்த பொண்ணு வந்துருங்கிற நம்பிக்கையில எலுமிச்சம்பழத்து பக்கத்திலேயே உட்காந்துருப்ப, துளசி செடி பக்கத்திலேயே. அந்த பொண்ணு நல்லா வாழ்ந்து போயிடும், இவன் உட்காந்துருக்க விட்டுதான் எழுதிட்டு. Eating meat is natural. I will eat meat. Okay, bro. Give me one mutton biryani. When we order like this in a restaurant, instead of giving us mutton biryani, if they give us this beautiful baby goat, will you be able to kill him? Will you be able to bite and tear into his flesh? No, right? But in the wild, lions and tigers will do because that is nature. So let us not fool ourselves into thinking that it is natural for us humans to eat meat. இல்லை, அவர் சொல்கிற பாயிண்டே நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து அவர் வந்து வெஜிடபிள் பிரியாணினா வெஜிடபிள்ஸை கொண்டு வந்து அவர் முன்னாடி அப்படியா சாப்பிடுவாங்க. அவரு அதே சமைச்சு தானே சாப்பிட்றேன். ஸ்ரீ ஏன் தெரியுமா எனக்கு இவ்வளோ பிடிக்கும்? அதனால தான். டீ எத்தனாலையா? அவர் தெரியல டீ எத்தனால அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது. இது நல்லா இருக்கே. நீங்கள் வந்து இந்த அவர் சொன்னார்ல ஃபர்ஸ்ட் ஒரு அவர் பேர் என்ன, லவ் குரு, அவர்த்தெல்லாம் நீங்கள் இது அவர் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. நீ ஒரு டீ ஆட்டி கொடுத்தாலே போதும், பார்க்கும்போது டீ ஆட்டிங்க முடிஞ்சு உங்களுக்கு. யார் அவ மாடர்ன் ட்ரெஸ் திராட்சை பழம் மாதிரி இருக்கா? அவ இடுப்பு கட்டிக்கு போற கொடுத்து வச்சோண்டா. என்னடா ஐஸ்கிரீம் வெளியே வரும்போது இப்போ ட்ரெஸ் பண்ணிருக்கியா? ஏன் இந்த ட்ரெஸ்க்கு நல்லா தானே இருக்கு? மயிரில் இருக்கு. பார்த்துட்டு பசங்க என்ன கவர்மான்னு தெரியுமா? அவனுங்க பேசினா அவனுங்க போய் பேசு, என்ன எதுக்கு திட்ட? இது மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தால் அவனுக்கு தப்பாக பேச தான் செய்வானுங்க. ஓ, இப்போ நான் ட்ரெஸ் பண்ணதா தப்பா தெரியுது, அவனுங்க பேசுறது உனக்கு தப்பா தெரியல. ஐஸ்கிரீமை ஓப்பன் பண்ணி வச்சு முக்கிய தான் செய்யும். பேக் பண்ணி வச்சிருந்தா சேஃபாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? கேது அதான் இப்போ எல்லாரும் காமிச்சிருக்கேன். ஐயோ, அவன் மூஞ்சில அடிக்க சிஸ்டர். என்ன சிஸ்டர் நீங்க? ஐஸ்கிரீமை ஓப்பன் பண்ணி வச்சு முக்கிய தான் செய்யும். பேக் பண்ணி வச்சிருந்தா சேஃபாக இருக்கும். ஓ, இப்போ நான் ட்ரெஸ் பண்ணதா தப்பா தெரியுது, அவனுங்க பேசுறது உனக்கு தப்பா தெரியல. இப்ப பாரு, இதான் காமெடி. சாரிடா. அடி வாங்கிட்டு நீ சாரி கேட்குற? ஐயோ கடவுளே, எனக்கு அடி வாங்கிட்டு சாரி கேட்டு அடி வாங்கிட்டு நீயம்மா சாரி கேட்குற? அவன் ரியலைஸே பண்ணல. நீங்க தான் பிரதர் சேனல் பேரை கரெக்டா வச்சிருக்க ஒரே ஆள் நீங்க தான். ஈரோடு தற்குறி, ஈரோடுலேயே இருக்க, சென்னை பக்கம் மாதிரி பக்கம் வந்துடாதீங்க. பால் பால் இந்த மோரா என்னமோ கேஸ்ட் அப்சஸ்ட் ஃபார் ஜாதி விரி பிடிச்ச அப்பா. அதாவது நான் பார்த்த பொண்ணா உனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிச்ச பொண்ணை இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்ல வர, அப்படி தானே? ஆமாப்பா. ஊருக்குள்ள மாணிக்கத்தோட பையன் சொன்னால் உனக்கு எவ்வளோ கௌரவமாக இருக்கும். ஆமாப்பா. இப்போ அந்த கௌரவத்தெல்லாம் கெடுத்துட்டு உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படி தானே? இதா இப்படி கேட்டு பாறேன். மாணிக்கம் தன்னோட கௌரவத்துக்காக தன்னோட பிள்ளைய கொண்டு போட்டான்னு சொன்னா எப்படி இருக்கு? பைத்தியக்காரத்தனமா இருக்குப்பா. சாரிப்பா. டேய், உன்னை கொல்ல போகிறது எங்கள் அப்பா தான்டா, என்கிட்ட போய் சாரி கேட்டுட்டு இருக்க? என்னப்பா நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நீங்கள் குடிச்ச மோர் விஷத்தை கலந்து வச்சுட்டேன்ப்பா.
சாரிப்பா. மாணிக்கத்தோட பையன் காதலுக்காட்டு அப்பாவே கொண்டுட்டாச்சுன்னா அதோட கெத்தா இருக்கு. அடுத்து அம்மா அப்பாவுக்கு பயம் வரணும். எங்க காதலுக்கு வேணான்னு சொன்னா இவங்க கொண்டுருவாயிலோட்டு ஆடவக்குள்ள அப்படியே யூஎன் ரிவர்ஸ் கடை யூஸ் பண்றாங்க. எனக்கு இப்போ யார் வேணும்னு கேட்டால் என் அப்பா வேணுமா என் அம்மா வேணுமான்னு கேட்டால் யாரோ வானான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற பையனை தான் எனக்கு வேணும். இவரா அவரா 2 பேருமே அவைலபிள். யார் வேணும் உங்களுக்கு? அவரு வீடியோ பார்க்குற 2 பேர் கேட்டாங்கல்ல. நான் அவைலபிள் இல்லை, சாரி. ரஜினி அது கோயில் கட்டி வச்சிருக்காங்கடா. நீ கும்பிட்றா? இருக்க கடவுள் போதும். என்ன ரொம்ப வச்சிருக்காங்க கோயில்னா? நானும் ரஜினி ஃபேன் தான். இது வந்து ஓவராக இருக்கு. ஒருத்தவங்களும் ஃபேனாக இருங்க, பட் வந்து இது வந்து முட்டாள்தனமாக இருக்கு. அவன் சொல்றதுக்கு எல்லா ரீசனும் இருக்கு. ஏன்னா அவன் பர்த்டேக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து விஷ் பண்ணாரு. அதனால அவனுக்கு சொல்றதுக்கு எல்லா இதுவும் இருக்கு. உங்களுக்கு யாராவது வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் பண்றோம். ஏன் அதுக்கு முன்னாடி வீடியோ சொன்னீங்க, என்ன பண்ணல? யாரும் கேட்கல, கேட்டால் தானே பண்ண முடியும். இது ஒரு கிவ்அவே வீடியோ தான். என்ன பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கு ஜா ஜேஏ அந்த ஜால ஒரு நேம் நாங்கள் சூஸ் பண்ணி வச்சிடும். ஸோ அந்த நேம் யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 2000 கிவ்அவே பண்ணுறதா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து எங்களோட ஐடியா ஃபாலோ பண்ணியிருக்கணும். அவங்க கரெக்டாக சொல்லணும்னா அவங்களோட கமெண்ட்டை பின் பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கு பேமெண்ட் நான் சென்ட் பண்ணிடுவேன். யார் சரியாக சென்ட் பண்ணுறா பார்க்கலாம். தேங்க்யூ. ஜான் சீனா நிறைய போட்டுருப்பாங்க கமெண்ட். ஜனகணமன ஜனனி ஜான்சினா ஜட்டான ஒருத்தர் போட்டிருந்தான். ஃபர்ஸ்ட் கிவ் வேணும்னு ரீல் இப்படி ஸ்வைப் பண்றேன், ஒரு கிவ் வேணும்னு திக்குனாயிருச்சு. குழந்தை வச்சிருக்காங்க, குழந்தை எது கொடுக்க பாதையில வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் கிடைச்சி நின்று பார்க்கும். எய்தாப்ப ஒரு உருவம். அதை நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், அந்த வீடியோவும் எடுத்திருக்கோம். நீ அந்த வீடியோ பாருங்க. ஒரு பையன் வரையா சேலை கட்டிட்டு ஒரு பொண்ணு அடிக்குதுடா. முதல்ல லைட் வந்துச்சு, இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. அது பைக்கில் இருக்கிற லைட்டு. ஆன் பண்ண சொல்லுங்க பிரதர். லைட் ஆன் பண்ணாதான் பேக்களுக்கு தெரியும். என்ன கண்ணை முடிக்கல, ஃபோன் இப்படி வச்சுட்டு கண்ணை முடிட்டு படுத்துட்டே போல அங்கேயே பயத்தில். ஃபோட்டோ எடுத்திருக்கோம், வீடியோ எடுத்திருக்கோம். ஃபோட்டோவுக்கு லைட் இருக்குது, வீடியோக்கு ஏன் லைட் இல்லை? எனக்கு அது மட்டும் பதில் சொல்லுங்க யாராவது. கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன், அதுக்கு தான் அந்த வீடியோவை எடுத்தேன் நான். இனிமேல் எவன் கமெண்ட் ஆஃப் பண்ணுறீங்களோ அந்த வீடியோவை எடுத்து அதை கேள்வி கேட்பேன்டா. எடிட் பண்ணுறது பண்ணுறீங்க, கரெக்டாக பண்ணுங்க. என்னையோட மோசமான எடிட்டராக இருக்கீங்களா? பூச்சி பிரிக்க முடியாதா? ஐயோ படுவாவி தெரியலையே. இவர் தான் உண்மையான ரிலேஷன்ஷிப் கன்சல்டன்ட். இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த கிஸ்ஸ அந்த பொண்ணு லைஃப் லாங் மறக்க. அடுத்து எவனையும் கிஸ்ஸே பண்ண தோணாது யாருக்கும். ஏன்னா இப்போ பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும். தோலோட உறிஞ்சிக்கிட்டு வரும்டா. இல்ல மண்ணெண்ணெய் போட்டா போயிருவாங்க, மண்ணெண்ணெய் வச்சு பண்ணா போயிடும். அதான் இப்ப வீடியோ கிடைக்குது. ஆமா போல. எனக்கு கண்ணு எரியுது. யார் இதை ட்ரை பண்ணாங்க? ரொம்ப இதே நாங்க ட்ரை பண்ண போறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். பை பை, see you. Until then, bye from ட்ரோஜன்ஸ் தமிழ். ஆனால் ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஆரம்பிச்சோன்னா நம்ம அதுக்குள்ளேயே இறங்கிடுவோம். இல்லை ஆமாடா, ஏன்னா அதுக்கான ரிசர்ச் பேப்பர்ஸும் இருக்குது வெளியே. இப்போ ஏலியன் இருக்குன்னு சில நாடு சொல்லுது. இல்லைடா, ஏலியன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, சயின்ஸ் பிரகாரமே ஏலியன் சப்போஸ் இருந்திருந்தா வேற கிரகத்துலேருந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மி. ஓகேவா? ஆல்ரெடி வந்துருச்சு, தங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இவன் கூட ஏலியனா இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி உண்மையிலே சொல்ற மாதிரி நான் இருக்காது பாடு. அதாவது என்னன்னா
உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, சயின்ஸ் கிளாஸ் எடுத்து வைக்கிறாங்களே. ஏலியன் இருக்கா இல்லையா? ஏலியன் வந்து இருக்கலாம், ஆனா இருக்கலாம்ல, இருக்கா இல்லையா? சரி இருக்கும், சரியா இருக்குவா இல்லையா? அதான்டா இருக்குடா. இருக்கு. அப்புறம் ஒத்துக்கிட்டு அப்புறம் அடுத்த கேள்வி. நீங்களும் அவங்க கூட சேர்ந்தீங்க சரியில்லைண்ணே நீங்கள்.